ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டினா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன், கசகசா, பிரியாணி லீஃப், மிளகு, பெருஞ்சீரகம், ஸ்டார்ஃபு, ஜாதிபத்திரி, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மல்லி. அடுத்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள், பெப்பர். இதன் தேவையான பொருட்கள். அடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம அதில் பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வத்தல் சொல்ல மறந்துட்டேன். வத்தலும் இது முக்கியமான பொருள் தான். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நம்ம அடுத்து தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வேகணும் தேங்காய். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கணக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆறிட்டு வாங்க பேஸ்ட்டு அரைக்கலாம். நம்ம ஜாரில் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரன்னு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிடலாம். பற்ற வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ அதில் நீளமாக வெட்டி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் அதை போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு இப்போ தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கிடலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா வெங்காயத்து கூட சேரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். உப்பு ஆட் பண்ணால் தான் நல்லா சுவையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நான் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா வேக விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருட்கள்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறலாம். இது நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. இப்போ நான் சிக்கன் போட்டுக்கிறேன். நல்ல கிரேவிக்கு ஈரல் தான் நல்லா ஸ்பெஷலே. ஈரல் போட்டுக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா செம்ம டேஸ்ட்டாக வரும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே சிக்கன் நல்லா வேகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டிலே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கின இதிலே கறியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கிடலாம். அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், மஞ்சத்தூள் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள், அடுத்து சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு நான் ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடிகள்லாம் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அப்பாவும் கூட வந்திருக்காங்க. அப்பா தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா நானும் அப்பாவும் சேர்ந்து அந்த கிரேவியை வைக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இல்லாட்டி கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கிறலாம். எதனாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு. அது நல்லா தண்ணி விட்டு நல்லா வருது. நல்லா வேகணும். நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ தான் நல்லா வேகும் சிக்கன். அதுக்கப்புறம் நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிடலாம். சிக்கன் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம லைட்டாக அப்படியே கிண்டி எடுத்துக்கிடலாம். உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கிடலாம். இல்லாட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து செட்டிநாடு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். நான் நல்ல செம்ம வாசனை. மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த கிரேவிலே அந்த ஈரல் தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா கிரேவி வந்து கலர் வந்து செமையாக வந்திருக்கு. அதை நான் பவுலில் எடுத்துக்கிறேன். செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிட்டு அப்படியே அதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சு நான் சர்வ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் செம்ம டேஸ்ட்டு. நான் வந்து செட்டிநாடு கிரேவி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரியே வரல. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதை வந்து நல்லா சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா சூடான ரைஸ் எடுத்து போட்டு அதில் நான் கிரேவி எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் நல்லா சூடான ரைஸில் கொஞ்சம் செட்டிநாடு கிரேவி போட்டாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ஈரல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈரல் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் பிசைல செம்ம ஹீட்டு ரைஸு. அதுக்கப்புறம் நல்லா அதை பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.